முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புயல் வெள்ள சேத பாதிப்புகளை ஆய்வு செய்து முடித்துவிட்டு புறப்பட்டது மத்திய குழு. புதுச்சேரிக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல். பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக ஊசரி தொகுதி வள்ளுவன்பேட் பகுதியில் சுமார் 5 லட்சத்திற்கும் மதிப்புள்ள வெற்றிலை மற்றும் வாழை தோட்டம் முற்றிலும் சேதம். மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம். தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இனி விரிவான நிகழ்வுகள். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியை மத்திய குழு 2 நாட்களாக ஆய்வு செய்தனர். இன்று பிற்பகல் 11:30 மணி அளவில் ஆய்வை முடித்த மத்திய குழு தனியார் உணவகத்திற்கு திரும்பியது. அங்கிருந்த கருத்தரங்கு அறையில் வெள்ள சேதங்களை விளக்கும் வகையில் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் மோரே, பங்கஜ்குமார், கேசவன், முத்தம்மா, நெடுஞ்செழியன், கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் அரசு துறை இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 60 படக்காட்சிகள் மூலம் வெள்ள சேதங்களை மத்திய குழுவினருக்கு அதிகாரிகள் விளக்கினர். சில படங்களுக்கு மத்திய குழுவினர் விளக்கமும் கேட்டனர். அதிகாரிகள் அதற்கு விளக்கம் அளித்தனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் அதிக அளவிலான சேதம் ஏற்பட்டதாக மத்திய குழு தெரிவித்தது. விரைவில் அறிக்கையை மத்திய அரசுக்கு தர இருப்பதாக மத்திய குழுவின் இடம்பெற்ற வேளாண் அதிகாரி பாலாஜி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவில் மத்திய குழுவினர் புதுச்சேரியில் கிளம்பிச் சென்றனர். புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு 2வது நாளாக ஆய்வு செய்தனர். காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி மீனவ கிராமம், லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர், துறை மின் நிலையம் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்தனர். காலை 8:30 மணி முதல் 10:45 வரை ஆய்வினை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த வாரம் பெய்த பெஞ்சல் புயல் கனமழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளம், குட்டைகள், ஏரிகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சுற்றியுள்ள ஆற்றங்கரை பகுதிகள் அனைத்தும் நிரம்பி பெஞ்சல் புயலானது புதுச்சேரி மாநிலத்தில் தடம் பதித்தது. மேலும் புயலால் பல்வேறு இடங்களில் சாலையோரம் இருந்த மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து பெரும் சேதத்தை உண்டாக்கியது. இதனால் சுமார் 3 நாட்களுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வெள்ள நீரால் மூழ்கடிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 5000 வழங்கப்படும் என்றும், மேலும் கால்நடைகள் பாதிப்பு மற்றும் விவசாய பயிர்கள் சேதமடையும் வீட்டின் சேதாரத்திற்கு ஏற்றாற்போல் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இத்தகைய சூழலில் புதுச்சேரி மாநிலத்திற்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு 2 நாட்களுக்கு புதுச்சேரி முழுவதும் பார்வையிட்டு வெள்ள அறிக்கையை தாக்கல் செய்து நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விவசாய நிலங்களில் நெற்பயிர்கள், கரும்பு பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஊசரி தொகுதி வள்ளுவன்பேட்டை பகுதியில் விவசாயி ஒருவர் சுமார் 1.50 ஏக்கர் அளவிற்கு பயிரிட்டுள்ள வெற்றிலை தோட்டம் மற்றும் வாழைத்தோட்டம் முற்றிலும் சேதமடைந்ததால் சுமார் 4 லட்சத்திற்கும் மேலாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு உரிய வெள்ள நிவாரணம் வழங்கிட வேண்டும். மேலும் தங்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் எப்படி எதிர்வரும் காலங்களை கடக்கப் போகிறோம் என தெரியாமல் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், வெள்ள நிவாரண சேதங்களை பார்வையிட்டதற்கு வருகை தருகின்ற மத்திய குழு பாதிக்கப்பட்டுள்ள வெற்றிலை தோட்டம் மற்றும் வாழை தோட்டங்களையும் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அளவுக்கு நஷ்டம் ஆகி போச்சு. வேலை வெத்தலுக்கு தகுந்த மாதிரி ஓடாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இத்தனை கவுளி ஆயிருக்கும். எங்க பொழப்பு இப்ப இல்லாத போயிடுச்சு. எங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. இதனால எங்க குடும்பம் இங்க ஒரு 10 குடும்பம் இந்த இடத்துல பழிச்சிட்டு இருந்தது. இன்னும் மற்ற இடம் இருக்கு. வேற பொருளும் இது வெளியும் போய் எடுக்கவும் முடியாது, எங்கேயும் போய் வாங்கவும் முடியாது. எல்லா இடத்துலயும் இதால எங்க பொழப்ப கெட்டு போச்சு, எங்களுக்கு வேலையும் கெட்டு போச்சு. புதிய ஹோண்டா அமேஸ் 3DR ஜெனரேஷன் வாகனத்தை புதுவை மாநில முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஹோண்டா ரீஜன்ஸ் மேனேஜர் மோகன் அவர்களும், ஹோண்டா ஏரியா மேனேஜர் திரு அப்துல் பசாத் அவர்களும், கேப்டன் ஹோண்டாவின் GM ஜெனரல் மேனேஜர் திரு சுப்பு கார்த்திகேயன் அவர்களும் மற்றும் பாண்டிச்சேரி கிளை மேலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் விழா சிறப்பாக நடத்திய திரு கோமதி அவர்களும் மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சுரேஷ் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டனர். மற்றும் நன்றி உரையை ரகோத்தமன் அவர்கள் முடித்து வைத்தார்.
புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் மறைவு புதுவை மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு ஆகும் என்றும், அவர் முதல்வராக இருந்த போதும் கூட தனது குடும்பத்தாரோடும் அன்போடும் பாசத்தோடும் அதே நேரத்தில் கடுமையாகவும் இருந்தவர். முதலில் 1969ஆம் ஆண்டு நெட்டப்பாக்கம் தொகுதியில் வெங்கடசுப்பையா ரெட்டியார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலில் புதுச்சேரி சட்டசபைக்குள் நுழைந்தவர். 2 முறை புதுவை முதலமைச்சராகவும் 2 முறை அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்து மக்கள் பணியாற்றியவர். நான் டிஆர் அவர்களுடன் நெருங்கி பழகி அவருடன் இணைந்து அரசியல் செய்த நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்றும், புதுச்சேரி இணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது நான் அவருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாரால் டிஆர் அவர்களுடன் என்னையும் கைது செய்து கடலூர் கேப்பர் குவாரி சிறையில் அடைக்கப்பட்டு எங்களுடன் முன்னாள் முதல்வர் ஃபாரூக் மரக்காயர், எம்ஜிஆர் கழக செயலாளர் PK லோகநாதன் ஆகியோர் சிறையில் இருந்தனர். டிஆர் வீட்டில் இருந்து வந்த சாப்பாடை பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்ட நாட்களை இன்றும் எண்ணி பெருமிதம் கொள்கிறோம் என்றும், அப்படிப்பட்ட தலைவர் பிரிந்தது புதுவை மக்களுக்கும் எனக்கும் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்றும், அன்னாரை இழந்து வாடும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்னாரின் ஆத்ம சாந்தியடை இறைவனை வேண்டுகிறேன் என்றார். மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. இந்த பேராலயத்தின் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் ரோம் நாட்டைச் சேர்ந்த போப் ஆண்டவர் இந்திய துணை தூதர் லியோ ஃபோல்டோகிராலி அன்னையின் உருவம் அச்சிட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து 9 நாட்களில் தினமும் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான நேற்று காலை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நேரு என்கிற குப்புசாமி MLA, முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் மருதுபாண்டியன் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேராயர் தலைமையில் நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு திருப்பலிக்கு பின் கொடியிறக்கம் நடைபெற்று விழா நடைபெறுகிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக விமான நிலையம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், கடற்கரை சாலை மற்றும் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், இதேபோன்று பாகூர், சோரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், உறவையாறு, வில்லியனூர், திருக்கனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினர். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி வீணானது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மழை நிவாரணமாக குடும்ப அட்டைகளுக்கு 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை சேதங்களுக்காக புதுச்சேரியை மறுசீரமைப்பு செய்ய 600 கோடி ரூபாய் நிதி வழங்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா இவர் தலைமையிலான மத்திய குழு இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தது. அவர்களுக்கு அரசு சார்பில் புதுச்சேரி தமிழக எல்லையான முள்ளோடியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மத்திய குழு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2 குழுவாக பிரிந்து ஒரு குழு கிராமப்புறங்களிலும் மற்றொரு குழு நகர பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டனர். அப்போது பொதுமக்களை சந்தித்த மத்திய குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மழை சேதங்களையும் அதனால் அடைந்த இன்னல்களையும் பொதுமக்கள் மத்திய குழுவிடம் எடுத்து கூறினர். அதேபோன்று அரசு சார்பிலும் மழை பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோரை சந்தித்து மத்திய குழு மழை பாதிப்புகள் குறித்து விவரங்களையும் கேட்டறிந்து ஆலோசனை செய்ய உள்ளனர். புதுச்சேரி அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வானகரம் இன்று பெடல் ஃபார் பேலன்ஸ் என்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை புதுச்சேரியிலிருந்து சென்னை வானகரம் வரை நடத்தியது. இது வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விழிப்புணர்வு முயற்சியாகும். இந்த சைக்கிள் பேரணியை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு கைலாஷ்நாதன், IAS அவர்கள் மற்றும் புதுச்சேரி ஒழுகரை MLA திரு M. சிவசங்கர், முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சைலேந்திர பாபு, IPS மற்றும் டாக்டர் ராகுல் ராகவன் மேனன், CEO மற்றும் DM கிளஸ்டர் 2 அப்போலோ மருத்துவமனை சென்னை போன்ற முக்கிய பிரமுகர்களுடன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவங்கி வைத்தார். வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் பல நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றனர்.
வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் காரணமாக மிக பெரும் மழையால் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலமான தமிழக பகுதிகளான மொரட்டாடி, பட்டானூர், திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு, இரும்பை, மாட்டுக்காரன் சாவடி, வானூர், பூத்துறை, நாவர்குளம், ஜீவானந்தபுரம் மற்றும் புதுச்சேரியின் கோரிமேடு, லாஸ்பேட்டை, சாரம், கனகன் ஏரி ஒட்டிய பகுதிகள், இந்திரா காந்தி சதுக்கம் ஒட்டிய பகுதிகளான எல்லைப்பிள்ளைச் சாவடி, அண்ணாநகர் பகுதிகளில் இருந்து வெள்ளநீர் காட்டார் வெள்ளமாக மாறி பல கிளை வாய்க்கால்களாக வந்து கலக்கும் உப்பாற்றில் மிக பெரு வெள்ளமாக உருவெடுத்து எனது உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பாற்றின் இரு பக்கம் கரைகளான கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்து தரைத்தளத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் 5 அடி முதல் 7 அடி வரை குடியிருப்புகளை மூழ்கடித்து வெள்ள நீர் புகுந்து பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது. இந்த புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொருட்களை இழந்த குடும்ப தலைவிகளுக்கும் தாய்மார்களும் முதியோர்களும் தினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை காணும்போது நெஞ்சம் பதிப்பதைப்பதாக இருக்கிறது என்றும் உடைமைகளை இழந்து தவிப்பவர்கள் அரசு அறிவித்த 5000 ரூபாய் போதாது என்று அவர்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை மாநில அரசு கவனத்தில் கொள்வதுடன் மத்திய அரசிடம் இருந்து வந்து இருக்கும் வெள்ள பாதிப்பு ஆய்வு குழுவினர் கவனத்தில் கொண்டு எனது தொகுதியில் புயல் மழையால் ஏற்பட்ட உப்பாற்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க உதவ வேண்டும் என மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மனு அளித்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.